நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி. சன் நட்சத்திர உயர்கணித சாரஜோகத்தின் மூலமாக இன்று நான் ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கிரகங்கள் ஒவ்வொரு செயலையும் கிரகங்கள் தான் நம்மளை வழிநடத்துது. நட்சத்திரங்கள், கிரகங்கள், அதாவது நட்சத்திரத்தினுடைய வேலையாட்கள் கிரகங்கள். அப்பொழுது கிரகங்கள் தான் நம்மளை வழிநடத்து செல்லுது. இப்போ குறிப்பாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ பொதுவாக நம்ம இப்போ சாமிக்கு வெத்தலைப்பாக்கு வாங்க போகிறோம், பூஜை பொருட்கள் வாங்குகிறோம், எல்லா பொருட்களும் வாங்கி முடிச்சுட்டு கடைசியாக வெத்தலைப்பாக்கு கேட்குறோம். கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா, வெத்தலையை வாங்கி ஒரு நூலில் போட்டு சுற்றி பாக்கு அதுக்குள்ளே போட்டு மடித்து கட்டித்தரார். இங்கே நம்ம கவனமாக ஆழ்ந்து சிந்திக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, வெற்றிலை என்பது மகாலட்சுமியுடைய அம்சம். இது எல்லா உலகறிந்த விஷயம், நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, மக்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். உலகறிந்த விஷயம். வெற்றிலை மகாலட்சுமியுடைய அம்சம். நூல் என்பது கேது, புரிஞ்சுக்கணும், நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். நூல் என்பது கேது. அப்போது மகாலட்சுமியை நூலால் போட்டு கட்டி ஒரு பைக்கில் போட்டு எடுத்துகிட்டு வாங்கி நம்ம பூஜைக்கு வைக்கிறோம். இது முழு நன்மையை தருமா அப்படின்னு பார்த்தீங்களா, பெரும்பாலும் 100க்கு 99 பேர் இந்த காரியத்தை செய்கிறோம். என்னை உள்பட கூட, எனக்கு இதனுடைய அறிவு வருவதற்கு முன்னு நானும் அப்படி தான் செஞ்சுருக்கேன். இதை நான் தவறுன்னு சொல்ல, இருந்தாலும் இதற்கு மேலே இந்த வீடியோவை பார்த்துட்ட பின்னால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வெத்தலைப்பாக்கு வாங்கினீங்களா, கொஞ்சம் லட்சுமியுடைய அம்சம் நம்மளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது வெத்தலைப்பாக்கு வாங்குகிறோம், வெத்தலைப்பாக்கு வாங்கும் பொழுதே கடைக்காரர்கிட்ட ஒன்று மடிக்காமல் அப்படியே கவரில் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்களே உங்கள் கையால் மடிக்காமல் கட்டாமல் அப்படியே வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு பையில் போட்டு, நீங்கள் வாங்கியும் கட்டக்கூடாது. ஒரு வேளை கட்டித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நல்ல கவனமாக கேட்டுங்க. ஒரு வேளை வெத்தலை கட்டி தான் கொண்டு போகணுங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது நூலால் கட்டக்கூடாது. அந்த வாழை நார் இருக்குது இல்லவா, வாழை நார், அதில் தான் கட்டணும். அந்த காலத்தில் அதில் தான் கட்டி தந்தாங்க. இப்போ தான் எளிமையாக நூல் போட்டு கட்டுறாங்க. வாழை நாரில் தான் கட்டணும். கட்டக்கூடிய கட்டாயம் வரும் பட்சத்தில் முடிந்த வரைக்கும் வெத்தலை வாங்கும்போது அப்படியே மடிக்காமல் அப்படியே வாங்கிட்டு வர்றது நல்லது. அதை வாங்கிட்டு நாம் சாமிக்கு படைக்கும் பொழுது, சாமிக்கு, அதாவது சாமிக்குன்ட்டு இல்லை, நாம் சாதாரணமாக வெத்தலைப்பாக்கு போடுறவங்களே வெத்தலைப்பாக்கு வாங்கினாலும் கூட நாம் வாங்கி கட்டாமல் வச்சுருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சில வெத்தலைப்பாக்கு போடும்போது வெத்தலையை கிழிச்சு போடுறாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வெத்தலைப்பாக்கு வாங்கும் பொழுது நூல் போட்டு கட்டாமல் அப்படியே விரித்து உங்களுடைய கையால் வாங்கி ஒரு கவர்லேயோ பையிலையோ போட்டு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரும்போது மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படியே வரும். நீங்கள் நூலால் வெற்றிலையை கட்டும் பொழுது கேதுவால் நீங்கள் அதை கட்டப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ பலம் வாய்ந்த கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்களா, சுக்கிரனை விட கேதுக்கு கொஞ்சம் பலம் அதிகம்தான். என்ன காரணம் பார்த்தீங்களா, அது மந்திரம், மாயம், இயந்திரம், தந்திரம், பூஜை பணக்காரங்கள் அத்தனைக்கும் கேது பகவான் தான் முதல் காரகாதிபதி, ரெண்டாவது ஞானத்துக்கும் காரகாதிபதி. அதால் நம்ம போய் கட்டி வாங்கிட்டு வைக்கக்கூடாது என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்து கொண்டு, இதற்கு மேலே நீங்கள் வெத்தலைப்பாக்கு வாங்கும் பொழுது நூலில் போட்டு கட்டாமல் அப்படியே வாங்கிட்டு வந்தீங்களா, உங்களுடைய ஐஸ்வர்யம் முழுக்க ஜெயமாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி, சன் நட்சத்திர உயர் கணித ஜாதகத்தின் மூலமாக ஒரு கேள்விக்கு உண்டான பதில் தினசரி காலை 7 to 9 மணி வரைக்கும் ஒரு கேள்விக்கு உண்டான இலவச பதில் உண்டு. நமச்சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன். நமச்சிவாய வாழ்க.